ஓகே, இப்போ அந்த மசாலாலாம் அரைச்சாச்சு. கொஞ்சம் அப்படியே திப்பி திப்பியாக இருக்குது. இட்ஸ் ஓகே. That is what we need for gravy. Now let's get into the action. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கடுகையும் போட்டு பொரிச்சிட்டு அப்புறம் இந்த மசாலா எடுத்து உள்ளே போட்டு வேக வைக்கணும். ஓகே, லெட்ஸ் டு இட். ஓகே, இப்போ வந்து கடாயை வந்து ஃப்ளேமில் வச்சாச்சு. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு போட வேண்டியது. ஓகே, நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகை போட்டு கருவேப்பிலை போட வேண்டியதான். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா மசாலா எடுத்து உள்ள போட வேண்டியதான். போட்டு வதக்கணும். ஒரு 10 minutes நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் அப்புறம் வேணும்னா மிளகாய் பொடி கொஞ்சம் காரம் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க அது போடணும். போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் உப்பும் போட்டோம் அப்படின்னா அப்படியே இந்த சால்ட்டு ஃப்ளேவர் ஊற்றி இறங்கிக்கும். அப்புறம் இறக்கும்போது மறுபடியும் தேவையான உப்பு மறுபடியும் போட்டு இறக்கலாம். So let this be there for another 10 minutes and stir it in every 2 minutes, something like that. எல்லா பச்சை வாசமும் போயிருக்கணும். என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு தண்ணி இது வரைக்கும் ஊற்றி கிராபெல்லாம் போட்டு ஃபுல்லாக கிராப் போட்டு மூடி வச்சிடணும். ஸோ இப்போ தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் டம்ளரில் நான் வந்து 5 கப்பு ஊற்றிருக்கேன். 5 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா ஒரு மாதிரி குழம்பு மாதிரி வந்துச்சு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து வற்றணும். ஸோ என்ன பண்ணணும்னா அந்த கிராபெல்லாம் போட்டுட்டு ஸோ let the whole thing dry little bit, make it like a gravy. ஸோ நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது கிராப் எடுத்து உள்ளே போடணும்.
ஆல்ரைட், இப்போ வந்து மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா பச்சை வாசமும் போயிருக்கு நேரம். என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஓரளவுக்கு தண்ணி இது வரைக்கும் ஊற்றி கிராபெல்லாம் போட்டு ஃபுல்லாக கிராப் போட்டு மூடி வச்சிடணும். ஸோ இப்போ தான் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் டம்ளரில் நான் வந்து 5 கப்பு ஊற்றிருக்கேன். 5 டம்ளர் ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா ஒரு மாதிரி குழம்பு மாதிரி வந்துச்சு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து வற்றணும். ஸோ என்ன பண்ணணும்னா அந்த கிராபெல்லாம் போட்டுட்டு ஸோ let the whole thing dry little bit, make it like a gravy. ஸோ நல்லா வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது கிராப் எடுத்து உள்ளே போடணும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு புட் த கிராப் இன். Let's start putting the crab one by one. நல்லா கேப் பார்த்து அந்த இடத்துல அப்படியே ஃபிட் பண்ணணும். ஸோ கிராபை கட் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒயிட் மீட்லாம் வந்து வெளியே வந்திருக்கும். ஸோ டோன்ட் மிஸ் இட். அதெல்லாம் வந்து திருப்பி உள்ளே போட்டுருங்க. நான் திஸ் இஸ் த பார்ட் வி ரியலி வாண்ட் அண்ட் மேக் இட் கட். ஸோ இப்போல்லாம் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக முழுகிருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ ஆல்மோஸ்ட் டன். ஸோ லெட் இட் குக் ஃபார் அனதர் 20 to 30 minutes. ஸோ அப்படி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா இது வந்து அப்படியே குழம்பா இருக்கிறது வந்து அப்படியே கிரேவியாக மாறிடும். That's it. So let's come back after 10 to 15 minutes. If needed in between, just give a little stir. கொஞ்சம் அப்படி நடுவில் ஸ்டிர் பண்ணிட்டேங்க. Okay. Now this is after 20 to 25 minutes. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் அப்படியே வடிஞ்சு கிரேவியாக மாறிடுச்சு. It looks so good. Look at this, the gravy. Everything looks good. Now it's ready to eat. Yeah. That's all. Crab gravy is ready. Hope you enjoyed it. Hope you will make the same and enjoy crab curry.